சகாரா அதிபர் சுப்ரதா ராயை விடுவித்தால் போதுமான நிதியை திரட்டி முதலீட்டாளர்களின் பணத்தை திரும்பத் தர ஏற்பாடு செய்வதாக உச்சநீதிமன்றத்தில் சகாரா நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட திட்டத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர். பல லட்சம் முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாயை சகாரா இந்தியா நிறுவனம் மோசடி செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நேரில் ஆஜராகாத சகாரா அதிபர் சுப்ரதா ராய் கடந்த 28ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மார்ச் 11ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து திகார் சிறையில் சுப்ரதா ராய் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் வெள்ளியன்று உச்சநீதிமன்றத்தில் சகாரா நிறுவனத்தின் சார்பில் வக்கீல் CA சுந்தரம் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாயில் 2,500 கோடி ரூபாயை இன்னும் 3 வேலை நாட்களுக்குள் திரும்ப ஒப்படைப்பதாகவும் எஞ்சிய பணத்தை 3 மாதங்களுக்கு ஒருமுறை 2,500 கோடி ரூபாய் வீதம் என திரும்ப தந்து விடுவதாகவும் உறுதி கூறப்பட்டிருந்தது. பணத்தை ஏற்பாடு செய்வதற்காக சுப்ரதா ராய் மற்றும் 2 இயக்குநர்களை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் அல்லது போலீஸ் காவலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் முதலீட்டாளர்களின் முதலீடு மற்றும் வட்டியை சேர்த்து 37,000 கோடி ரூபாயை சகாரா நிறுவனம் தர வேண்டும் எனவும் அதில் 2,500 கோடி ரூபாயை முதல் கட்டமாக தருவது என்பது மிகவும் குறைவான தொகை என்று செபி சார்பில் ஆஜரான வக்கீல் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், KS கேகர் ஆகியோர் சகாராவின் திட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டனர். தினமும் சிறையில் சுப்ரதா ராயை சந்திக்க சகாரா நிதி ஆலோசகர்களுக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் நம்பகமான திட்டத்துடன் வரும்படியும் அறிவுறுத்தினர். சுப்ரதா ராய் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் போலீஸ் காவலுக்கு மாற்றும் கோரிக்கை குறித்து மார்ச் 11ஆம் தேதி விசாரிப்பதாக உத்தரவிட்டனர்.